வணக்க மக்களே, வெல்கம் டு தி வென்டர் ஷோ. இன்னைக்கு ஷோ நம்ம பார்க்க போறது காந்தாரா 2 ஓட ரிவ்யூ. இந்த படம் தமிழ் டப்பிங்ல அவைலபிளா இருக்கு. ஆக்சுவலா இன்னைக்கு 7:30 மணில இருந்தே இந்த படத்துக்கான பெய்ட் பிரீமியர் ஷோஸ் அப்படின்றது சென்னையில ஸ்டார்ட் ஆச்சு. ஆனா இந்த படத்துக்கு 9 மணிக்கு முன்னாடியே ஏகப்பட்ட ரிவ்யூஸ் அப்படின்றது வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு அப்படின்றது சத்தியமா தெரியல. உண்மையா ஃபேக்கா அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். சரி, இந்த படத்தோட ரிவ்யூக்கு வருவோம். ஆக்சுவலா காந்தாரா 1 ரிலீஸ் ஆச்சுல, அந்த டைம்ல நான் 2வது நாள் அந்த படத்தை பார்த்தேன். அப்போ 2 தியேட்டர்ஸ்ல மட்டும் தான் ஓடிட்டு இருந்துச்சு. ரொம்ப லிமிட்டடான ஷோஸ் மட்டும் தான். கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி அந்த படம் ஒரு மிகப்பெரிய சென்சேஷனல் ஹிட்டா, பேன் இண்டியன் ஹிட்டா அந்த படம் அமைஞ்சிச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஹிட் கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு பார்ட் 2 வருது அப்படின்னா கண்டிப்பா எதிர்பார்ப்பு அப்படின்றது ஸ்கை ஹை இருக்கு அப்படின்னே சொல்லலாம். அந்த மாதிரி வரக்கூடிய நிறைய சீக்வல்ஸ் அப்படின்றது சொதப்பலாதான் அமைஞ்சிருக்கு. ஆனா இந்த படம் அப்படின்றது கொஞ்சமும் டிசப்பாயிண்ட் பண்ணாம ஒரு சூப்பரான பார்ட் 2வா அமைஞ்சிருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா இந்த படத்தோட கதை அப்படின்றது காந்தாராவோட டைம் லைன் இருக்குல்ல, அதுக்கும் பல வருஷங்கள் முன்னாடி நடக்கிற மாதிரியான ஒரு கதையா காட்டியிருப்பாங்க. அதாவது நம்ம ரிஷப் ஷெட்டியோட அப்பா இருக்காருல்ல, அவர் ஒரு இடத்துல மறைஞ்சு போவார்ல, அந்த இடத்தோட முக்கியத்துவத்தை சொல்ற மாதிரி தான் இந்த கதை ஸ்டார்ட் ஆகுது. அந்த கதை வழியா இவங்க காந்தாரா காடுகள், அதுல இருக்கக்கூடிய ஈஸ்வர தோட்டம், அங்க இருக்கக்கூடிய ஒரு ட்ரைபோட கதையை சொல்லியிருப்பாங்க. அந்த ட்ரைபை சேர்ந்தவர் தான் நம்ம ரிஷப் ஷெட்டி. ஒரு கட்டத்துல அந்த ட்ரைபுக்கே தலைவனா அவர் தான் வருவாரு அப்படின்னே சொல்லலாம். ஆக்சுவலா அந்த ஈஸ்வர தோட்ட பகுதியை பல வருஷங்களுக்கு முன்னாடியே கைப்பற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு பாங்கராவோட ராஜா படையெடுத்து எல்லாம் போவாரு. ஆனா அங்க இருக்கக்கூடிய தெய்வங்கள் அதை ப்ரொடெக்ட் பண்ணி அவரை காவு வாங்கிரும் அப்படின்னே சொல்லலாம். அந்த ராஜாவோட பையன் தான் ஜெயராம். அவர் வளர்ந்ததுக்கு அப்புறமேட்டு அவருக்கு 2 பிள்ளைகள் பிறக்கிறாங்க. ஒன்னு ருக்மணி, இன்னொன்னு குல்ஷன் தேவையா. குல்ஷன் தேவையா கிட்ட அரியணை வந்ததுக்கு அப்புறமேட்டு அவர் அந்த காடுகளுக்குள்ள போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா முடிவெடுத்து ஒரு டைம் போறாரு. போனதுக்கு அப்புறமேட்டு என்ன மாதிரியான பின் விளைவுகள் நடக்குது, அண்ட் ரிஷப் ஷெட்டி யாரு, அந்த மக்கள் எல்லாம் காத்தாரா, அண்ட் டுவர்ட்ஸ் எண்ட் என்ன ஆகுதுன்ற மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லக்கூடிய ஒரு படம் தான் இந்த படம். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு பிடிச்ச ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன தெரியுமா, அந்த மெனக்கெடல் அப்படின்ற ஒரு விஷயம். நம்ம கிட்ட இருந்து பார்ட் 2 பயங்கரமா எதிர்பார்க்கறாங்களே, நம்ம கொஞ்சம் கூட டிசப்பாயிண்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காங்க. எஸ்பெஷலி அந்த காந்தாராவோட உலகத்தை செட் பண்ண விதம் அப்படின்றதே பயங்கர சூப்பரா இருந்துச்சு. அந்த விஷுவல் எஃபெக்ட்ஸா இருக்கட்டும், லொகேஷன்ஸா இருக்கட்டும், காஸ்டியூம்ஸா இருக்கட்டும், ஃபைட் சீக்வன்ஸா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி இந்த படத்தோட இன்ட்ரோல் பிளாக் அப்படின்றது சான்ஸே இல்லை அப்படின்னே சொல்லுவேன். அதாவது அந்த தேவாங்கு புலி எல்லாம் வச்சு ஒரு சீக்வன்ஸ் ஒன்று வரும், ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ரிஷப் ஷெட்டியோட பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் காந்தாரா 1லயே ஆல்ரெடி அவார்டு வாங்கிட்டாரு. இந்த பார்ட் 2லயே நான் வாங்கியே ஆவேன் அப்படின்றதுக்காக பயங்கரமா மெனக்கெட்டு இருக்காரு. அது ரொம்ப ரொம்ப சூப்பரா வந்திருக்கு ஸ்கிரீன்ல அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் 3 இடங்கள்ல அவரோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்றது சான்ஸே இல்லாம இருந்துச்சு. அதுலயும் நம்ம எல்லாருக்குமே தெரியும் குலிகா அப்படின்றது ஒரு அழிக்கும் கடவுள்ன்ற மாதிரி அந்த கேரக்டரை டெபிக்ட் பண்ண விதம் அப்படின்றது அல்டிமேட்டா இருந்துச்சு. ஆல்சோ இந்த படத்துல ஒரு பவர்ஃபுல் வில்லன் இல்லையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருந்துச்சு. குல்ஷன் தேவையாவா அந்த ராஜா கெட்டப்ல பார்க்கும்போது ஏதோ கிரிக்கெட்டர் அஸ்வினோட தம்பி மாதிரி இருந்தாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனாலும் செகண்ட் ஹாஃப்ல நமக்கு அந்த ஒரு குறையே இல்லாத மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணிருப்பாங்க. அது ரொம்ப ரொம்ப நீட்டா இருந்துச்சு. டுவர்ட்ஸ் எண்ட் அந்த கிளைமேக்ஸ் அப்படின்றதும் மிரட்டலான ஒரு கிளைமேக்ஸ். அப்கோர்ஸ் இந்த படத்தோட டியூரேஷன் அப்படின்றது கிட்டத்தட்ட 2.25 மணி நேரம் போகும். அண்ட் ஆங்காங்கே கொஞ்சம் சின்ன சின்ன லேக் அப்படின்றது இருக்கும். பட் ஓவரால் ஒரு கம்ப்ளீட் மூவியா பார்க்கும்போது ஒரு டிஃபரெண்டான தியேட்ரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸா இருந்துச்சு. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 3.75 அவுட் ஆஃப் 5. அடல்ட் கண்டென்ட்டை பொறுத்த வரைக்கும் இதுல வயலன்ஸ் அப்படின்றது இருக்குமே தவிர பட் பார்க்க முடியாத அளவுக்கு கோரி காட்சிகள்லாம் இல்ல. சோ தாராளமா பார்க்கலாம். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.